வீட்டில் புளிக்குழம்பு செய்கிறப்ப ஒரே ஒரு முறை இப்படி செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் செய்யலாம். இந்த புளிக்குழம்பு பார்த்திங்கன்னா மசாலாலாம் அரைச்சி ஊற்றி சேர்க்க போகிறதில்ல. ஸோ ரொம்ப சிம்பிளான ரெசிபி, நல்லா டேஸ்டியாக இருக்கும். சாதம்க்கு, இட்லி, தோசைக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் இல்லைனா கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் இதில் பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு 10 பல் பூண்டு நல்லா இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இதில் இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். பூண்டு பார்த்திங்கன்னா இடிச்சிட்டு சேர்க்குறப்ப குழம்பு நல்லா வாசனையாக இருக்கும். பாருங்கள், ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 கப் அளவுக்கு சின்ன வெங்காயமை முழுசாக அப்படியே சேர்த்துக்கோங்க. கட் பண்ணாதீங்க, கட் பண்ணாமல் அப்படியே சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயமை நல்லா வதக்கிக்கணும். நல்லா சாஃப்ட் ஆகணும் வெங்காயம். பாருங்கள், நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் அதிகமாக சேர்க்கணும். அப்போ தான் குழம்பு நல்லா திக்காக வரும். இப்போ நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மசாலா சேர்த்துருக்கோம்ல, இதோட பச்சை வாசனை எல்லாம் போகணும். ஸோ ஒரு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பச்சை வாசனை எல்லாம் நல்லா போயிடுச்சு. அடுத்ததாக இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி பார்த்திங்கன்னா 3 மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளியை ஒரு பிளெண்டரில் சேர்த்துட்டு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிட்டேன். ஸோ அதை சேர்த்துக்கோங்க. தக்காளி கட் பண்ணி சேர்க்காதீங்க. இதே போல் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். தக்காளி சேர்த்த பிறகு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணிக்கலாம். 3 மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளி எடுத்துகிட்டு அரைச்சிருக்கேன். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு 2 நிமிஷம் இது அப்படியே கொதிக்கட்டும். தக்காளியோட பச்சை வாசனை கொஞ்சம் போகணும். ஸோ ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா கொதிக்கணும். அதுக்கப்புறம் இதில் நம்ம முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 முருங்கைக்காய் கட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை சேர்த்துக்கிறேன். நீங்கள் முருங்கைக்காய் இல்லை கத்திரிக்காய் கூட சேர்த்துக்கலாம். இல்லைனா முருங்கைக்காய், கத்திரிக்காய் எதுவுமே சேர்க்காம கூட வெறும் சின்ன வெங்காயம் வச்சு கூட நீங்கள் இந்த ரெசிபியை செய்யலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த முருங்கைக்காவை நம்ம நல்லா வேக வைக்க போகிறோம். ஸோ இதை நம்ம மூடி வச்சுட்டு ஒரு 7லேருந்து 8 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சுக்கலாம். முருங்கைக்காய் ரொம்ப சாஃப்டாலாம் வேக வைக்கக்கூடாது. ஒரு 80% வெந்தால் போதும். ஸோ மூடி வச்சுடுங்க. அப்பப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். அப்பப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 8 நிமிஷமாக இது வெந்துட்டுருக்கு. முருங்கைக்காய் பார்த்திங்கன்னா ஒரு 80% வெந்தாச்சு. ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம். புளி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன். 1 கப் அளவுக்கு தண்ணியில் புளி தண்ணி கரைச்சிருக்கேன். புளி தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணிவிடுங்க. பாருங்கள், கிரேவியோட கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக்காக இருக்குது. ஸோ இதில் நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். ஏன்னா இதை நம்ம திருப்பி ஒரு 8லேருந்து 9 நிமிஷம் இதை நம்ம கொதிக்க வைக்க போகிறோம். ஸோ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கொதிக்க வச்சுக்கலாம். கொதிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் நம்ம வெல்லம் பொடி சேர்த்துக்கலாம். நீங்கள் கட்டி வெல்லம் சேர்த்துக்கலாம், இல்லைனா பொடிச்ச வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். அது உங்கள் இஷ்டம். வெல்லம் பொடி ஸ்கிப் பண்ணாதீங்க, கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதை நம்ம 8 to 9 மினிட்ஸ்க்கு நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நல்லா கொதிக்கட்டும். அப்பப்போ மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரணும். இப்போவே பார்த்திங்கன்னா எண்ணெயெல்லாம் நல்லா ஓரளவுக்கு பிரிஞ்சு வந்தாச்சு. கிரேவி 8 to 9 மினிட்ஸ்க்கு கொதிக்கும்ல, அப்போ இது கொஞ்சம் திக்காயிடும். நான் இன்றைக்கி இந்த குழம்பை ரொம்ப திக்காலாம் செய்ய போகிறதில்ல, லைட்டாக தண்ணியாக இருக்க போகுது. இப்போ நல்லா கொதிச்சாச்சு. ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டேன். பாருங்கள், நம்மளோட முருங்கைக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியாக செய்யலாங்க. மசாலாலாம் அரைச்சிலாம் ஊற்றலை நம்ம. ஸோ ரொம்ப சிம்பிளான ரெசிபி, செம்ம டேஸ்டியாக இருக்கும். நல்லா சூடான சாதமில் நீங்கள் இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். மறக்காமல் இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு இதே போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.